ஹைடா சுகர்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹோம் ஐ சீனியர் 3rd எபிசோட் தாண்டா பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட்டில் இதோட முடிச்சிருப்பான்னா ஜேகேவும் ஜிமினும் அந்த டைம் ட்ராவலில் கிளம்பியிருப்பாங்க. அப்போ அந்த டைம் ட்ராவலும் சேர்ந்து காணாமல் போயிருக்கும். அதோடு முடிச்சிருந்தேன். வாங்கடா இப்போ பார்க்கலாம், ஸ்டோரி கண்டினியூ பண்ணலாம். அப்போ பார்த்தீங்கன்னா ஜேகேவும் ஜிமினும் அப்படியே கண்ணை திறக்கிறாங்க. ஜேகேக்கு வந்து ரொம்ப சிவியர் ஸ்டொமக் பெயினாக இருக்குது. அவர் அந்த ஃப்ளோரில் தான் படுத்திருக்காரு. ஜிமின் வந்து பார்த்துட்டு அவரோட பெட்லேருந்து இறங்கிட்டு ஜேகே ஜேகே நீ ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஓகே ஜிமின், ஆனால் ஸ்டொமக் தான் கொஞ்சம் பெயினாக இருக்குது அப்படின்றாரு. ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை, எந்த தண்ணி குடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருந்தே அப்படி ஒரு ஸ்டெப் மாதிரி இருக்குடா சைடில், அதில் ஏறி போயிட்டு ஜிமின் வந்து ஜேகேக்கு தண்ணி குடிக்கிறாரு. தண்ணி குடிச்சிட்டு இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஜேகேயோட பெட்டில் சைடில் ஒரு குட்டி மினியாக அவங்க டைம் ட்ராவல் பண்ணி வந்திருப்பாங்கடா, அந்த மிஷின் வந்து குட்டி மினி வேர்ஷனாக இருக்காங்க. அதை வந்து பார்த்துட்டு என்னடா அது டாயா, இது ஏதாவது சயின்டிஸ்ட் கொடுத்தாரா என்ன அப்படிங்கிற மாதிரி ஜிமின் வந்து கேட்குறாருடா. அப்போ ஜேகே இருந்துட்டு இல்லைடா அவர்லாம் ஒன்றும் கொடுக்கலையே, இது நம்ம டைம் ட்ராவல் பண்ணி வந்த மிஷின் மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி அதை அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு என்னன்னு தெரிலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்கடா. யோசிக்கும் போது ஜிமின் தான் சரி ஓகே இதை எடுத்து வச்சுட்டு வா போய் பார்க்கலாம், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரில, அவங்களாம் எந்திரிச்சாங்களா, கிளாஸ்லாம் போயிட்டாங்களா, என்ன பண்ணுறாங்கன்னு தெரில, வாடா போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. அப்போ ஜேகே தான் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க எந்திரிச்சு அவங்க ஹாஸ்டலில் இருக்காங்களாடா, அவங்களோட பெட்டின்னு தனியாக இருக்கும்ல ட்ரெஸ்லாம் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அதில் கொண்டு போய் அந்த திங்ஸை வச்சுட்டு அவங்க வந்து போகிறாங்க. அந்த அந்த டாய் மாதிரி இருக்குல்லடா, அதுலேருந்து ஒரு சவுண்ட் வருது, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்ட் வருது. அது அவங்க கண்டுக்கலை. அவங்க பாட்டுக்கு அந்த பெட்டியில் வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. கிளாஸ்க்கு வந்து ரெடி ஆகி அவங்க 2 பேரும் போயிடுறாங்கடா. அவங்க கிளாஸ்க்கு நேர் ஆப்போசிட் தான் 11th கிளாஸ் ரூம். 6th கிளாஸ்க்கு ஆப்போசிட்டில் தான் 11th கிளாஸ் ரூம். அதை அங்கே போய் உட்காந்துட்டு அந்த ஜன்னல்லே பார்த்துட்டே இருக்காங்க. எங்கே அவங்கள காணோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜிமின் தான் அங்கே போய் பக்கத்தில் போய் பார்த்துட்டு வரலாமா, எல்லாம் லாஸ்ட் பெஞ்ச் தானே, நான் இங்கேருந்து பார்த்தா தெரியாதுடா, வாடா போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கூப்பிட்றாரு. அப்போ ஜேகே தான் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக தயங்கி வராங்க. அந்த கிளாஸ் ரூம் பக்கத்தில் ஜன்னல் பக்கத்தில் வந்து நின்றுட்டு அப்படியே எட்டி பார்க்குறாங்க. அங்கே உள்ள ஒருத்தருமே இல்லை, அந்த 5 பேருமே இல்லை அங்கே. அப்போ வந்து ஜேகேயோட ஷோல்டரில் யாரோ வந்து டேப் பண்ணுற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. யார் அப்படிங்கிற மாதிரி பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. ஒரு வேளை ப்ரொஃபஸரோ பிரின்ஸிபலோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயத்தோடய திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அங்கே நிற்கிறது ஜின்னை பார்த்தோன்னா ஜேகேக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. இன்னும் ஜிமின் அந்த ஜன்னலில் தான் பார்த்துட்ருக்காரு, இன்னும் திரும்பவே இல்லை. அப்போ ஜேகே தான் திரும்புடா அப்படிங்கிற மாதிரி ஜிமினை பிடிச்சி திருப்பி விடுறாருடா. திருப்பி விடும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஜின் தான் என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அது அது வந்து நாங்கள் 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 இந்த பக்கம் எங்கள் பென்சில் ஜன்னல் வழியாக உள்ளே விழுந்துச்சு, அதை எடுக்க வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜேகே வந்து சொல்கிறாருடா. அப்போது ஜிமின் தான் ஆமாம் என்னோட லப்பர் கூட விழுந்துச்சு, அதான் உங்கள் கிளாஸ் ரூம்குள்ளே தான், எடுத்துக்கவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உனக்கு பென்சில் விழுந்துருச்சு, உனக்கு லப்பர் விழுந்துருச்சு, அதை எடுக்க பார்த்துட்ருக்கீங்க அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆமாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே தயங்கிட்டே சொல்கிறாங்க. சரி வாங்க, உங்கள் பென்சிலும் லப்பரும் என்கிட்ட தான் இருக்குது, நானே தரேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. இவங்க 2 பேருக்கும் ஒன்றும் புரியல, என்னடா நடக்குதுங்க, ஏன்டா சின்ன ஒரு மாதிரி நடந்துக்கிறாரு, நேற்று நல்லா தானே பேசினாரு, இன்னைக்கு என்னடா இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி மனசுலேயே நினச்சிட்டு அப்படியே வந்து ஜின் பின்னாடியே போயிட்டுருக்காங்கடா. ஜின் தான் ஒரு ஸ்மித் பண்ணிவிட்டு அவங்க பின்னாடி வராங்களான்னு அப்போ செக் பண்ணிவிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. நேராக கேன்டீன் தாண்டா போகிறாரு. கேன்டீன் போயிட்டு உங்களுக்கு ஏதாவது சாப்பிட வேணுமா அப்படின்றாரு. எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம், உங்களுக்கு சாப்பிடணும்னு நான் சொன்னேன், சாப்பிட்றீங்களான்னு நான் கேட்கல அப்படின்றாரு. எனக்கு பனானா மில்க் ஷேக், எனக்கு சாக்லேட் மில்க் ஷேக் அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஜின் வந்து பணம் கொடுத்துட்டு வந்துடுறாருடா. 2 பேரும் அந்த மில்க் ஷேக்கை வாங்கிட்டு அப்படியே திருன்னு முடிச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்போ ஜின் தான் வந்து இங்கே உட்காருங்க அப்படின்றாரு. அவங்க 2 பேரும் வந்து அப்படி உட்காந்துக்கிறாங்கடா. சுற்றி பார்க்குறாங்க, அங்கே வேறு யாருமே இல்லை. அதாவது ஆரம், ஜெய் ஹோப், சுகா சொல்லிட்டு யாருமே இல்லை, ஜின் மட்டும்தான் இருக்கார். அதை வந்து அவங்க நோட் பண்ணிவிட்டு
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லையா இங்கே அப்படிங்கிற மாதிரி நான் ஜேகே வந்து கேட்குறாருடா. அப்போ ஜின்னா இல்லை அவங்களாம் அவங்க ரூமுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போது ஜிமின் தான் ரூம்க்கா, அப்போ நம்ம லக்கேஜெலாம் அங்கே வச்சுட்டு வந்துட்டோமே அந்த டாய் அப்படிங்கிறாரு. கம்மல் இருடா, அவங்களோட ரூம் அவங்க போய்ட்டு தான் போவாங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே வந்து சொல்லிகிட்ருக்காருடா. அப்போது ஜிந்தா என்ன பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றாரு. ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்து அப்படியே தலையை மட்டும் ஆட்டிட்டு அப்படியே அந்த மில்க் ஷேக் அப்படியே குடிச்சிட்ருக்காரு. அப்போ ஜிந்தா என்ன என்ன விஷயம், 2 பேர் என்ன மறைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நாங்களா மறைக்கிறோமா, ஒன்றும் இல்லையே, நாங்களும் ஒன்றும் மறைக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஜிமின் வந்து சொல்லிகிட்ருக்காருடா. இல்லையே, நான் வந்து நேற்று ஒரு விஷயம் பார்த்தேன், அது உண்மையா பொய்யா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேரையுமே அப்படியே பார்த்துட்ருக்காரு. அப்போ ஜேகேக்கா கொஞ்சம் டவுட் வந்துடுதுடா. நேற்றுன்னு சொல்லும்போது அவங்க ட்ரிங்க் பண்ணியிருக்கும் போது அவங்க வந்து போயிருப்பாங்க. ஜின்னோட கையை வந்து பிடிச்சிட்டு அப்படியே ஜேகே வந்து சொல்லிட்டு இருந்திருப்பார்லடா, அம்மா நீங்கள் கிடைச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பார்ல. அப்போவே அவருக்கு ஃபீல் ஆகிருக்கும், ஏன்னா லைட்டாக அவர் கை வந்து மூவ் ஆகிருக்கும். அவர் வந்து ட்ரிங்க்கில் தான் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து நினச்சிருப்பாருடா. ஆனால் இப்போ வந்து ஜின் அதை கேட்கவும் ஜேகேக்கு கொஞ்சம் டவுட் ஆகிடுது. அப்போது நீங்கள் நேற்று முழிச்சிட்டா இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே திருன்னு முழிச்சா கேட்குறாரு. அப்போ ஜின்னோ ஆமாம், 2 பேரும் நேற்று என்ன பண்ணிங்கன்னு இப்போ எனக்கு விளக்கமாக சொல்லலை அப்படின்னா நான் வீக்கிட்டேயும் ஷிவாக்கிட்டேயும் சொல்லிடுவேன், அப்படியே கூடவே ஆரம்கிட்டேயும் ஜேக்கப்கிட்டேயும் தான். என்னன்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போது ஜிந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி முறைச்சி ஐப்ரோலாம் ரைஸ் பண்ணி கொஞ்சம் மிரட்டுற மாதிரி டோனில் கேட்டுட்ருக்காருடா. அதை வந்து ஜேகே பார்த்துட்டு அம்மா கிட்ட எல்லாம் சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின் கிட்ட வந்து சொல்கிறாரு. ஜிம்மின் தான் சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்கடா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் நடந்தது, ஓகேவா, அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, அவங்க எதுக்காக இங்கே வந்தாங்க அப்படிங்கிற ஸ்டோரி, ஓகேவா, வாங்க போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓப்பனிங் சீனில் அதே தாண்டா ஃபஸ்ட்டு டயாங்க்கு பிரேக்கப் ஆச்சுல, அதே சீன்லேருந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன். டயாங்க் வந்து நல்லா தண்ணி அடிச்சுட்டு அந்த கிளாஸ் ரூமை விட்டு அப்படியே வெளியில் வராரு. முதல்ல சீனில் வந்து அங்கேயே தூங்கியிருப்பாருடா, இப்போ வந்து வெளியில் வராரு. ஓகே, பின்னாடியே பார்த்திங்கன்னா நம்ம ஜெய்ஹோப்பும் ஷுகாவும் வந்துட்டுருக்காங்க. ஆரம் வந்து ஃபுல் ஃப்ளாட் ஆயிடுறாரு. ஜின் ஆரம் விட்டு வர முடியாது அப்படிங்கிறதுனால அவர் ஆரம் கூடயே இருக்காருடா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஷுகா ஜெய்ஹோப்புன்னு சொல்லிட்டு 3 பேரும் அப்படி நடந்து போயிட்டுருக்காங்க. ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா எல்லா கிளாஸ் ரூம்லாம் நடந்துகிட்ருக்கு. அவங்க தண்ணி அடித்தது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமு, அதனால் அவங்க அப்படி கொஞ்சம் ஸ்டேபிள் இல்லாமல் அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. கரெக்டாக பெல் அடிச்சிடுதுடா, ஸ்கூல் விடுற டைம் தான், பெல் அடிச்சிடுது. அவங்கெல்லாம் அப்படியே கிளம்பி வராங்கடா. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டுருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஜிகேவும் ஜிமினும் தான் நல்லா க்யூட்டாக பேக்கெல்லாம் எடுத்து மாட்டிட்டு அப்படியே 2 பேரும் விளையாடிட்டு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி வந்துட்டுருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆப்போசிட்டில் வியும் ஷுகாவும் நம்ம ஜெய்ஹோப்பும் அப்படியே பேசிட்டு வர்றாங்கடா. இவங்க விளையாடிட்டு வர்றதுல என்ன பண்ணிடுறாங்க, வாட்டர் பாலூன் வச்சு தான் 2 பேரும் விளையாடிட்டு இருந்திருப்பாங்க. ஜேகே வந்து தூக்கி போட்டது என்ன ஆகுது, ஜிமின் தள்ளி போய் நம்ம வி மேலே போய் விழுந்துருது. தான் அப்படியே திரும்பி பார்க்குறாரு, யாருடா அது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. ஏன்னா ஃபுல் போதை, மேலே வந்து தண்ணி அடித்தா எவ்வளோ ஒரு டென்ஷன் ஆகும் அப்படிங்கிறது தெரியும் எல்லாருக்கும் நல்லாவே. அந்த மாதிரி டென்ஷன் ஆகுறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா திரும்பி பார்க்குறாரு, நம்ம ஜேகே தான். ஜோ சீனியர் மேலே அடிச்சிட்டோமே அப்படிங்கிற மாதிரி பார்த்து ரொம்பவே பயப்படுறாரு. அப்போ ஜிமின் தான் போச்சு ஜேகே மாட்டின அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டு அப்படியே ஷுகா மேலே போய் இடிக்கிறாரு. ஷுகா தான் ஜிமினை பேக் சைடாக இருந்து அப்படியே பிடிச்சிட்டு என்ன மாட்டின, நீ தான் இப்போ மாட்டின என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினை வந்து பேக் சைடாக பிடிச்ச மாதிரியே அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறாருடா. இந்த சைடு ஜேகே தான் அப்படியே கையெல்லாம் பிணைஞ்சிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. என் ஃப்ரெண்டை விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதே இடத்துல நின்றுட்டுருக்காரு. அப்போ தான் பக்கத்தில் போயிட்டு உன் ஃப்ரெண்டா, அவன் உன் ஃப்ரெண்டா, அந்த குள்ள பையன் உன் ஃப்ரெண்டு அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போது ஜேகே தான் ஆமாம் தெரியாமல் பண்ணிட்டோம், சாரி, நாங்கள் இனிமேல் இப்படி பண்ண மாட்டோம், மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே பவுத் பண்ணுற மாதிரி போகிறாரு. அதை வந்து பார்த்துட்டே இருக்காருடா. கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பின்னாடி திரும்பி ஷுகா விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருடா.
இப்போ சுகா தான், டேய் என்னடா டைம் பாஸ்க்கு கிடச்சிருக்குன்னு பார்த்தா இப்போ போய் விட சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ வி தான், சுகா சொல்கிறேன்ல விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ சுகாவும் சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டுடுறாங்கடா. அவங்க அப்படியே பயந்துட்டே போயிட்டு ஜேகேவோட ஹேண்ட்ஸை போய் பிடிச்சிக்கிறாரு ஜிமீன். சுகா வந்து பார்க்குறாருடா ஜிமீனை, நல்ல குள்ள வாத்து மாதிரி இருக்கியேடா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. அப்போ ஜேகே தான், நாங்கள் போட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. கிளம்பு அப்படிங்கிற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்கடா. அவங்க 3 பேரும் அப்படியே போதையிலேயே அதே ரூம்குள்ளே உள்ளே போய் என்ட்ரு ஆகுறாங்க. அதை வந்து ஜேகேவும் ஜிமீனும் பயத்தோடு பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ வி தான் உள்ளே போயிட்டு அப்படியே தலை மட்டும் பேக் சைடில் தெரிகிற மாதிரி அப்படி சாஞ்சு பார்ப்பாங்கள்ல, அந்த மாதிரி சாஞ்சு பார்க்குறாரு. என்ன லுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிடுறாங்க. இந்த பக்கம் வி தான் அப்படியே உள்ளே போய் உட்காந்துட்டு ஏதோ யோசிச்சுட்டே இருக்காரு. சுகா பக்கத்தில் வந்துட்டு, என்ன வி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லைடா இந்த பையன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாருடா. ஏன்னா ஜேகே வந்து அந்த க்யூட்டாக பண்ணியிருப்பார்ல, அந்த க்ளோஸ்அப்பில் போய் பார்த்துருப்பாரு. கொஞ்ச நேரம் ஐ கான்டாக்ட் ஆயிருக்கும்டா. அதில் வந்து பார்த்திங்கன்னா விக்கு கொஞ்சம் ஜேகேவை பிடிச்சிருக்கும், பட் ஜேகேக்கு வந்து வியை பிடிச்சிருக்காது. அந்த மாதிரி தான் ஆயிருக்கும். இப்போது ஜேகே தான் சிவா கிட்ட சொல்லிகிட்ருக்காரு, இந்த பையன் என்னமோ பண்ணுறான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன மச்சான் பண்ணுறான், ஏதாவது கூத்திட்டானா என்ன அப்படிங்கிற மாதிரி அவரோட ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சி செக் பண்ணிகிட்ருக்காரு. இல்லைடா அவன் இங்கே என்னமோ பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி அவரோட செஸ்ட்டை பாயிண்ட் பண்ணி சொல்லிகிட்ருக்காரு. இங்கேயா மச்சான், இங்கே கூத்திட்டானா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. டேய் இல்லைடா, அவனோட கண், அந்த கோழி குண்டு கண் அப்படியே அந்த மொசக்குட்டி மாதிரி இருக்கான்டா அவனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னடா புதுசாக சொல்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேக்கப் வந்து கேட்குறாருடா. இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஜின்னு கேட்டுட்டு தான் இருக்கார். கேட்டுட்டு இவனுங்க என்ன தான் பேசுகிறானுங்க ஒன்றுமே புரியலையே, என்ன நடந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவர் உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் வி தான், டேய் நம்ம போய் அவனை பார்த்துட்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போது சுகா தான், இல்லைடா நாளைக்கு போய்க்கலாம், செம்ம டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ளாட் ஆகிடுறாங்க 2 பேரும். அங்கேயே வந்து டெஸ்க் மாதிரிலாம் இருக்கும்டா, அப்படியே வந்து படுத்து தூங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் டே எந்திரிச்சு பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் டே எந்திரிச்சா ஸ்கூலே அப்படியே காலியாக இருக்குது. என்னடா இவங்களுக்குலாம் கொஞ்சம் பொறுப்புங்கிறதே கிடையாதா? இன்றைக்கி போய் லீவ் விட்டுருக்கானுங்க ஸ்கூல் டேஸில். என்னடா அது சனிக்கிழமெல்லாம் லீவ் விடுவாங்களா என்ன? 6th மேலே சனிக்கிழமை லீவ் இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு சுகா கிட்ட. டே மச்சான், செகண்ட் சாட்டர்டே ஆமாடா, நாளைக்கு சண்டே வேறு. ஐயோ ஸ்கூலை எப்போ திறப்பானுங்க தெரியலையே, எப்படி வெளியே போகிறது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஆரம்தான், வழக்கம் போல தான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளே கிரவுண்ட் வழியாக போயிட்டு அந்த வால்லாம் எகிரி குதிச்சு அப்படியே போகிறாங்கடா. அப்படியே ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க. அவங்க வந்து ஒரு பார்க்கு, அந்த மாதிரி வீடுங்க, குவார்ட்டர்ஸ் அந்த மாதிரி தாண்டி தான் போகணும். தாண்டி தான் வந்து அவங்க ஹாஸ்டலுக்கு போகணும். அந்த மாதிரி தாண்டி போகும்போது பார்த்திங்கன்னா அந்த பார்க்கில் வந்து நல்லா ஊஞ்சலில் உட்காந்து 2 பேர் விளையாடிட்டு இருக்காங்க. நல்லா சிரிப்பு சத்தம் ரோடு வரைக்கும் கேட்குது. 2 பேரும், டேய் அது எனக்கு கொடு, இல்லை அதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் பேசிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அது வந்து வெளியில் அந்த கிராஸ் ஆகி போகிற வீக்கு நல்லாவே கேட்குது. எங்கேயோ கேட்ட வாய்ஸு அப்படிங்கிற மாதிரி அப்படியே எட்டி பார்க்குறாரு அந்த பார்க்குள்ளே. பார்த்தா ஜேகே தான் ஜிமின் கிட்ட தான் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஓ குள்ள வாண்டு இங்கே தான் இருக்கானா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அந்த பார்க்கிட்டே வந்துட்டுருக்காருடா. அப்போ பார்த்திங்கன்னா சுகா தான் பிடிச்சிட்டு, டே மச்சான் என்ன இன்னும் தெரியலையா, ரூட்டு அங்கே இருக்குது, இது பார்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருடா. அது தெரியுது, நான் வந்து அங்கே உட்காந்து விளையாடிட்டுருக்கேன் பார்த்தியா, அவனை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கை நீட்டி சொல்லிட்டு இருக்காரு. சுகாவா யாரடா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி பார்க்குறாரு. ஜிம்மினும் ஜேகேவும் அப்படி ஊஞ்சல் உட்காந்து க்யூட்டாக விளையாடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, மச்சான் நல்லா இருக்கானுங்கள்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. வியும் ஆமாடா செம்ம க்யூட்டாக இருக்கானுங்க, பேசுவோமா அப்படின்றாரு. இல்லை மச்சான் வேணாம், நேற்றே ரொம்ப பேசிட்டோம்,
கொஞ்சம் இன்னும் தெரியாம தான் இருக்குது. காலையில் கொஞ்சம் ஹெட்டேக்காக இருக்குது. இதோட போய் பேசினா சரி வராது. ஸ்கூலில் பார்த்துப்போம், மண்டே பார்த்துப்போம் மச்சான், வா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வியை கூட்டிகிட்டு போகிறாங்கடா. வியும் வந்து போயிடுறாரு. இந்த பக்கம் ஆரம்தான், டேய் இங்கே பாரு, அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதெல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்காத, கம்மனு அடுத்து என்னதோ அதை பார்த்துட்டு போயிட்டே இரு சரியா அப்படிங்கிற மாதிரி ஆரம் வந்து அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த பக்கம் சுகாவா, அவன் ஆல்ரெடி அதெல்லாம் மூவ் ஆன் பண்ணி வந்துட்டான் ஆரம், நீ வெட்டியாக அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவர் புலம்புறாரு. இந்த பக்கம் அது ஜெய்ஹோப்க்கு கேட்டுருது. என்னடா சொல்கிற, வா அவன் கடந்து வந்துட்டானா, யார் இது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுவா, அது செம்ம க்யூட்டான ஒரு பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இது பையனா அப்படின்ட்டு ஜின் வந்து கேட்குறாரு. இந்த பக்கம் ஆரம்மா, என்ன பையனான்னு கேட்குற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாருடா. அப்போ தான் வந்து சுகா வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நேற்று நாங்கள் தண்ணி அடித்து வெளியில் போனோம், அப்போ வந்து வி மேலே ஒரு பையன் வந்து வாட்டர் பலூன் வச்சு அடிச்சிட்டான், அந்த பையனை அவனுக்கு பிடிச்சிருக்கு போல இருக்கு, நேற்று இருந்தான் அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்கிறாருடா. வியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவனோட ஐஸ் எனக்கு என்னமோ மாதிரி இருந்துச்சு, அதான் சொன்னேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை ஆரம் அப்படிங்கிற மாதிரி அந்த போதையிலே பேசிகிட்டு இருக்காரு. ஐயோ, இந்த போதை தெளிஞ்சால் தானே நீ கரெக்டாக பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு வியை வந்து படுக்க வைக்கிறாங்கடா. அந்த ரேக்கில் வந்து படுக்க வைக்கிறாரு. இந்த பக்கம் சுகா பார்த்தீங்களா, இல்லை ஹயா கிடையவே கிடையாது, அவன் அந்த பையனுக்கு கவுந்துட்டான், எனக்கு நல்லா தெரியும், அந்த பையன் ரொம்ப நல்லவன் வி, அவனை விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி சுகா வந்து அப்படியே உளறிட்டு இருக்காரு. அப்போது ஆரம்தான், விடமாட்டான், படுத்து தூங்கு, எதாக இருந்தாலும் ஈவினிங் பேசிக்கலாம், கொஞ்சமாவது தெளிடும்டா, படுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரகலை பண்ணி படுக்க வைக்கிறாங்க. இந்த பக்கம் ஜெய்ஹோப்பா அப்படியே வாமிட் பண்ணிட்டு இருக்காரு. ஜின் வந்துட்டு ஜெய்ஹோப்புக்கு அப்படியே கம்ஃபர்ட் பண்ணி அவருக்கு ஒரு லெமன் ஜூஸ் மாதிரி போட்டு கொடுக்குறாருன்னா குடிச்சிட்டு நம்ம ஜெய்ஹோப்பும் வந்து படுத்துடுறாரு. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் தான். வி அப்படியே தலையை பிடிச்சி எந்திரிக்கிறாரு. ஆரம் அப்படிங்கிற மாதிரி கத்திகிட்டே எந்திரிக்கிறாரு. ஆரமாட்டே, என்னடா எந்திரிக்கும் போதே அலாரம் விட்டு எந்திரிச்சிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லைடா, ரொம்ப ஹெட்டேக்காக இருக்குது, எனக்கு லெமன் ஜூஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. வாயை மூடலை, அதுக்குள்ளே ஜின் வந்து போட்டு வந்து கொடுத்துட்றாருடா. அதை வாங்கிட்டு தேங்க்ஸ் ஜின் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதை குடிச்சிட்ருக்காரு. அப்படியே வந்து ஈவினிங்கும் ஆகிடுதுன்னா, ஈவினிங் பார்த்திங்கன்னா அவங்களோட ஹாஸ்டலை விட்டு அவங்க வந்து வெளியில் வரணும். வெளியில் வந்தாங்க. பார்த்திங்கன்னா அந்த வார்டன் வந்து அந்த ரூம் வாசலே நின்றுட்டு, காலையில் எல்லாம் எப்படிடா வந்தீங்க, அப்படியே ரோட்டே அளந்துட்டு வர மாதிரி அந்த ஆட்டம் ஆடிட்டு வர்றீங்க, என்ன அவ்வளோ போதையா அப்படிங்கிற மாதிரி அந்த ஹாஸ்டல் வார்டன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பாரம் தான், வார்டன் விடுங்க வார்டன், எங்களை பற்றி உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அவரும் வந்து அப்படியே வெளியில் வராருடா. அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஹாஸ்டல் வார்டன் தான், இங்கே பாருங்கப்பா, உங்கள் ரூமுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா 2 பசங்க வர்றாங்க அப்படின்றாங்க. ஏன் வார்டன், இருக்கிற பிளேஸை ஃபில்லப் பண்ணிடணுன்னா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் வந்து கேட்குறாரு. அதெல்லாம் இல்லைப்பா, ஜூனியர் பசங்க தான், சின்ன பசங்க, பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்படிங்கிறாங்க. சரி வார்டன், நாங்கள் பார்த்துக்குறோம், அவங்கள தங்க சொல்லிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க இன்னும் 5 பேரும் அப்படியே வெளியில் போயிடுறாங்கடா. அப்போ பார்த்திங்கன்னா பேக்கை தூக்கிட்டு நல்லா க்யூட்டாக நம்ம ஜிம்மினும் ஜேகேவும் அப்படியே உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. ஆல்ரெடி வந்து அவங்க 5 பேரும் வெளியில் போயிருப்பாங்கடா. அந்த வார்டன் அவங்கள பார்த்துட்டு, வாங்க அவங்களோட ரூமை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க. இதோ மேலே ஒரு பெட்டும், இதோ இந்த செகண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்டும் ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கடா. அப்போ அவங்க 2 பேரும் ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லக்கேஜ்லாம் கொண்டு போய் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்க அதே இடத்துல போய் படுத்து தூங்குறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம வார்டன் மேம் தான், சரிப்பா நான் போயிட்டு என் ஒர்க்கை பார்க்குறேன், நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சீனியர்ஸ்க்கெல்லாம், அவங்க ஒன்றும் தொல்லை பண்ண மாட்டாங்க, நீங்கள் கம்முனு படுத்து தூங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களோட ஒர்க்கை பார்க்குறக்கு அவங்க போயிடுறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம சுகா, ஜேகோப், ஜின் எல்லாம் போயிருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் போயிட்டு மறுபடியும் சரக்கு தான் ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு வராங்க. வந்து பார்க்குறாங்க, அவங்களுக்கு நிதானமே இல்லை. வி தான் எப்போவுமே வந்து அந்த 4th ஃப்ளோரில் தான்டா தூங்குவார், சாரி அந்த 3rd ஃப்ளோரில் தான் தூங்குவார். அந்த ஞாபகத்துக்கே மேலே ஏறி வராரு. மேலே ஏறி வந்தால் நம்ம ஜேகே தான் நல்லா படுத்து தூங்கிட்டுருக்காரு, அசந்து தூங்கிட்டுருக்காரு.
அது வந்து பில்லோன்னு நினச்சிட்டு ஜேகே வந்து பில்லோன்னு நினச்சிட்டு அப்படியே வந்து வி வந்து ஜேகேவை ஹக் பண்ண மாதிரி அப்படியே பிடிச்சிட்டே படுத்திருக்காரு. ஜேகேக்கு வந்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து ஃபீல் ஆகுதுன்னா யாரும் நம்ம மேலே இருக்காங்க, ஏதோ வீட்டாக இருக்குது நம்மளுக்கு மேலே, மூச்சு விட முடியல அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. பார்த்தா வியோட ஃபேஸ் அவ்வளோ க்ளோஸ்அப்பில் இருக்குது. ஆனால் சரியான மப்பு நாத்தத்தை அந்த சரக்கு அடிச்சிருப்பாங்களே, அந்த நாத்தம் தாங்க முடியல ஜேகேக்கு அப்படியே கொமட்டிட்டு வருது. ஐயோ என்ன ஸ்மெல் இது, என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்து வியை பிடிச்சி அப்படியே தள்ளுறாங்கடா. தள்ளும்போது பார்த்தீங்கன்னா வி தான், என்ன இன்னைக்கு பில்லோ அப்படியே நகர்ந்து போகாத பில்லோ அப்படிங்கிற மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு தொங்கிட்டுருக்காரு. அவ்வளோதான் ஜேகேக்கு இங்கே பொறுமை போயிட்டு, விடுறீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. கத்தும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் இன்னொருத்தவங்க இருக்காங்க அப்படிங்கிறதே மற்ற பர்சன்ஸ் எல்லாருக்குமே வந்து தெரியுது. வேகமாக போயிட்டு அப்படியே லைட்லாம் ஆன் பண்ணுறாரு. ஆன் பண்ணி பார்த்தா மேலே வியும் ஜேகேவும் அப்படியே ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே படுத்திருக்காருடா. வி நல்லா ஃபுல் மப்பில் இருக்காரு. அப்போ தான் ஒரு நிமிஷம் தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே வியோட ஹேண்ட்ஸ் எல்லாம் எடுத்து விட்டு அப்படியே வியை வந்து அந்த சைடு திருப்பி போட்டுட்டு ஜேகே வந்து எழுப்பி கீழே கூட்டிகிட்டு வராரு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜிமின் தான் அப்படியே எந்திரிச்சிருப்பாரு. என்ன சத்தம் அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சிருப்பாரு. அப்போ வந்து அவரை யாரோ டேப் பண்ணுறாங்கடா. தூங்கு ஒன்றும் இல்லை தூங்கு அப்படிங்கிற மாதிரி டேப் பண்ணுறாங்க. சரி அப்படிங்கிற மாதிரி அப்படியே படுத்து தூங்கியிருப்பார். அதை டேப் பண்ணது வேறு யாரும் இல்லை, நம்ம சுகா தான். அப்படியே டேப் பண்ணி கொடுத்தோன்னா அவர் கரெக்டாக நல்லா தூங்கியிருப்பாருடா, பேபி மாதிரி தூங்கியிருப்பார். சுகாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அவர் அப்படியே சிரிச்சுட்டே ஜிமினியை பார்த்துட்டு அவரோட முடியெல்லாம் அப்படியே கோதி கொடுத்துட்டு அப்படியே படுத்திருப்பார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தான் அப்படி ஜேகே கூட்டிகிட்டு போயிட்டேன். இங்கே பாரு, இன்றைக்கி ஒரு நாள் இந்த இடத்துல படுத்துக்கோ, நாளைக்கு நான் கிட்ட சொல்லிடுறேன், அவன் இனிமேல் ஒன்று டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போது ஜேகே தான் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரும் வந்து அப்படியே படுத்து தூங்குறாருடா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. தான் அப்படியே எந்திரிச்சு பார்க்குறாரு. அவரோட ரூமில் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஜிம்மினும் ஜேகேவும் அப்படியே ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. சின்ன பசங்க க்யூட்டாக ரெடி ஆகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, இவனுங்க இங்கே என்ன பண்ணுறானுங்க நம்ம ரூமில் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாருடா. அப்போ தான், அப்பா எந்திரிச்சியா, தெரிஞ்சிருச்சா, நார்மலாக தானே இருக்க, பேசலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. பேசலாம் சொல்லு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. டேய் இவங்க தான்டா நம்ம ரூம்மேட்ஸ், அந்த எக்ஸ்ட்ரா 2 பேர்ட்டுக்கு ஆள் அனுப்புறேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, இவங்க 2 பேர் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாருடா. அப்போது தான் அப்படியா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஏன்னா இன்னும் வந்து ஜேகே வந்து அதோட ஷர்ட்டில் ஒரு 4 பட்டன் ஓப்பனில் இருக்குது. டை அந்த காலர்லாம் மேலே எடுத்து விட்டு டை கட்டுவாங்கடா, அந்த மாதிரி போட்டு அந்த டையை வந்து கட்டிகிட்ருக்காருடா. தான் அவர் கண் எடுக்காமல் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. என்னது இது நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவர் பார்த்துட்ருக்காரு. இந்த பக்கம் சுகா தான், டேய் நல்லவனே அப்படின்ட்டு அப்படியே முன்னாடி அப்படி தலையை மட்டும் தூக்கி பேசுவாங்களடா, அவரோட தலையை மறைச்ச மாதிரி அந்த மாதிரி மேலே போயிட்டு அப்படியே பேசுகிறாரு. இப்போ தான் அடைச்சி தள்ளுறா அப்படிங்கிற மாதிரி சுகாவோட தலையை பிடிச்சி அப்படியே தள்ளுறாருடா. இந்த பக்கம் சுகாவா ஐயோ கொல்ல பார்க்குறான் என்ன அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. இந்த பக்கம் திரும்பிட்டு டேய் கம்முன்னு இருக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சத்தம் போடுறாருடா. அப்படியே வந்து சைலண்ட் ஆயிடுறாரு. அப்படியே சுகாவை லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கம்முன்னு இருடா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காருடா. அதுக்குள்ளே ஜேகே வந்து அவரோட பட்டன்லாம் போட்டுட்டு அவரோட கிளாஸ் ரூம் போயிடுறாரு. இந்த பக்கம் தான் அப்படியே சுகா கிட்ட போயிட்டு, ஏன் சுகா உனக்கு அவனோட ஃப்ரெண்டு அந்த குட்டை பையனை பிடிச்சிருக்குன்னு சொன்னல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆமாம் பிடிச்சிருந்தது, அவனை லவ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்கிறாரு. அப்போ தான் என்னடா லவ்வா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆமாம் லவ் பண்ணுறேன், ஏன் நீ அந்த முயல்குட்டியை லவ் பண்ணலையா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. டேய் இந்த வயசில் லவ் பண்ணி எப்படிரா அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா பார்த்து கேட்கவும், அதெல்லாம் பார்த்துக்கலாம் மச்சான், இந்த மாதிரி பசங்க கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரேரு, இப்போ விட்டோம் சான்ஸ் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி கிட்ட வந்து சொல்லவும் வந்துட்டு ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து சொல்கிறாருடா. அவங்க 5 பேரும் அப்படியே ரெடி ஆகிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பி வராங்க. அங்கே வந்தால் லேட் கம்மர்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில் நிற்க வச்சிடுறாங்கடா. வந்து அப்படியே திரும்புகிறாரு. அவருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஜன்னலில் வந்து ஜேகே வந்து உட்காந்துட்டு அப்படியே கிளாஸ்லாம் சின்சியராக கவனிச்சிட்டு அப்படியே நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்காருடா. அதை பார்த்துட்டு அச்சோ செம்மையாக இருக்கானே, இங்கேருந்து பார்க்குறக்கே நல்லா இருக்கே இந்த பீஸு அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்த்து சைட் அடிச்சிட்ருக்காரு. பக்கத்தில் ஜின் வந்துட்டு நம்ம கிளாஸ் ரூம் இந்த சைடு
வி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது அங்கேயே இருக்கட்டும் ஜீன், எனக்கு இந்த பக்கம் பார்க்க தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பேக் சைட் போஸ்ட்லேயே அவரோட கிளாஸ் ரூம் வாசலில் நின்றுட்டுருக்காரு. அதை வந்து அந்த ப்ரொஃபஸர் பார்த்துட்டு பக்கத்தில் வந்துட்டு, தம்பி ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு. இந்த பக்கம் வியா, சி தள்ளுறா எவன்டா அவன் அப்படிங்கிற மாதிரி திரும்புறாரு. எவன்டா அவனா, ஏய் நான் உன்னோட மாஸ்டர்ரா அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரொஃபஸர் சொல்கிறார், சாரிடா டீச்சர் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வி இருந்துட்டு, ஓகே ஓகே சாரி, நான் வந்து அப்படியே நம்ம ஸ்கூலில் அழகா இருக்கா அதை நான் அப்படின்னு செக் பண்ணிட்டு இருந்தேன் சார், வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாரு. அந்த சாரும், அவங்களுக்கு வேறு வேலை இல்லைடா, அவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்து இந்த ஸ்கூலில் சேர்த்துனாங்க பாரு, அவங்கள முதல்ல 4 ஒதுக்கணும், அப்போ சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து அவரோட ஒர்க்கை பார்க்க போயிடுறாரு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம தான் அப்படியே வந்து அவங்க 4 பேரையும் அப்படியே லீட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காருடா. வி வந்து அப்பப்போ ஜேகேயோட கிளாஸ் ரூம் எட்டி பார்க்குறது அந்த மாதிரியே வந்து போயிட்டுருக்கு. அப்படியே வந்து அந்த இயரை ஸ்கிப் பண்ணுறாங்கடா, தாண்டி போகிறாங்க. +2டா இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா +2. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காம்படிஷன்லாம் வருது, ஃபேர்வெல் டே அந்த மாதிரிலாம் நிறைய வரும்ல 12th அப்படிங்கும்போது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 6th 7th பசங்கள்லாம் அப்படியே வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஃபேர்வெலுக்கு வந்து டான்ஸ் ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜேகேக்கு பேராக ஒரு பையன் வரான். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு சோலோ பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த சார் வந்து சொல்லிடுறாருடா. இந்த பக்கம் வீக்கா யார் அவன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. இப்போது சுகா தான் பக்கத்தில் வந்துட்டு, டே வி நம்ம போகலாமா அப்படிங்கிறாரு. டே இருடா, யாரோ சோலோ பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வராங்களாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருடா. அப்போது சுகா தான், டே மச்சான் அதை அப்புறம் பார்த்துக்கலாம்டா, வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வியை வந்து அந்த இடத்துல இருந்து கூட்டிகிட்டு போகிறக்கே வந்து சுகா பார்த்துட்ருக்காரு. அப்போ வி தான், என்ன இப்போ உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காரு. கரெக்டாக அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஜேகேவும் கூட இந்த மாதிரி ஒரு பேர் பண்ணி ஒரு பையன் வந்து டான்ஸ் ஆடுறான் அப்படிங்கிற மாதிரி அந்த பையனோட நேமும் மென்ஷன் பண்ணுறாங்க. அதை கேட்டு வீக்கு அவ்வளோதான் ஷாக் ஆகிடுது. என்னடா அவங்க 2 பேருமா அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்குறாருடா. திரும்பி பார்த்தா அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாமும் ஜேகேவும் தான் அப்படியே டான்ஸ் ஆடுறக்கு ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு டேக்லாம் வந்து அவ்வளோ வயிறு எரியுது. ஏன்னா அது வந்து கொஞ்சம் லவ் கலந்த ரொமான்ஸ் கலந்த சாங் மாதிரி இருக்குது. நல்லா டச் பண்ணி ஹிப்போட அப்படி வளைச்சி பிடிச்ச மாதிரி அந்த மாதிரி நிறைய இருக்குது ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம். அதை பார்த்துட்டு வீக்கு தான் இங்கே வயிறு எரியுது. பக்கத்தில் இருந்து வர கமெண்ட்லாம், டே செம்மையாக இருக்கார்ல ஜேகே, இவ்வளோ ஸ்லிம்மாக இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கலடா, சூப்பராக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் எல்லாம் கமெண்ட்லாம் வந்துட்டுருக்கு. அதை கேட்க வீக்லாம் வந்து ரொம்பவே வந்து அப்படியே ஹைப் ஆகுது. என்ன பண்ணிகிட்ருக்கான் அவன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்காரு. அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸும் ஒரு வழியாக முடியுதுடா. முடிஞ்சோன்னே இந்த பக்கம் டே தான், அவனை இன்னைக்கு என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுகாவோட ஹேண்டை வந்து தட்டி விட்டு போக பார்க்குறாரு. சுகா ஆனால் விடாமல், டேய் உன்னை வர சொன்னாங்க, இப்போ நீ வர்றியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அப்படியே மிரட்டுறாருடா. ஓகேடா, இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் கண்டினியூ பண்ணுறேன். டியூரேஷன் வேணும்னு கேட்டிங்களேடா, இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரம் வருது, 27 மினிட்ஸ் வருது. இதுக்கு மேலே டியூரேஷன் போடணும் அப்படின்னா சத்தியமாக என்னால் முடியாதுடா. ஓகேவா, இவ்வளோதான்டா டியூரேஷன் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணிக்கங்க. அதே மாதிரி நான் பிஎல்ஏ போடுறேன்னு 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. 2-3 பேரில் ஒரு பொண்ணு கேட்டிருந்தா. நான் பிஎல் வந்து ஒரு எஃப்எஃப் மட்டும்தான் போட்டுட்ருக்கேன். சண்டே ஆனால் தான் ஒரு பிஎல் 1 ஷாட்டும், அதே மாதிரி நார்மல்லே ஒரு 1 ஷாட் அந்த மாதிரி தான் சண்டேஸில் போட்டுட்ருக்கேன். மற்றபடி பிஎல்க்குன்னு நான் அதிகமாக டைம்ஸ்லாம் ஒதுக்குறதில்ல. ஓகேவா, அப்படிலாம் நினச்சிருந்தா மன்னிச்சிருங்க. அவ்வளோதான்டா, வேறு ஒன்றும் இல்லை. லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு thanks and bye, enjoy the video, bye bye.